நபிமார்கள் வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும் வழிகாட்டவில்லை. உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குரிய தீர்வை அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து படித்த அந்த வஹ்யின் மூலமாக பெற்றுக் கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்வை பெற்றுக் கொடுத்தார்கள் என்றால் மிகையாகாது. நம்முடைய தலைவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்? உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாத நபி, மனிதர்கள் யாரிடத்தையும் கால் மடித்து படிக்காத நபி. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான். நீங்க அறியாத பல விடயங்களை அவன் உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத் தந்தான். உலகத்தில் யாராலும் நடக்காத பல மிகப்பெரிய சாதனைகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்றால் மிகையாகாது. இன்றும் நாங்கள் பார்க்கலாம், சந்திர மண்டலத்திற்கு செல்வதற்காக பல வருஷ முயற்சி, அதற்காக வேண்டி பல மில்லியன் டாலர் செலவு, அதற்காக வேண்டி எத்தனையோ வருஷ கணக்கில் ஏற்பாடுகள். ஆரம்பத்தில் நாயை பூனையை அனுப்பி அவைகள் உயிருடன் வருகின்றதா என்று பார்த்தல்லவா சந்திர மண்டலத்திற்கு மனிதர்கள் இப்பொழுது செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிஅராஜுடைய வேளையில் தன் பக்கம் அழைத்தான். அவர்கள் அந்த சந்திரனை மாத்திரமல்ல, அதற்கு மேல்காலால் உள்ள கோள்கள் மாத்திரமல்ல, 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசி, அவனுடைய குர்சியை தாண்டி அல்லாஹ்வை சந்தித்தார்கள் என்றால் இது எந்த சக்தி?